நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். 12 ஆண்டுகளுக்கு பின்னால் இப்படி ஒரு மாநாட்டை அவர்கள் அறிவித்தார்கள். அறிவித்தவொடனே ஒருத்தர் வழக்கு கூட போட்டார். சமூக அமைதிக்கு பங்கம் வந்துடும், நான் விட மாட்டேன், 50 வருஷம் இந்த மாதிரி நான் உழைச்சிட்டேன், இனியும் உழைக்காம நான் இருக்க முடியாது, என்னால கட்சியில எவனாவது கட்சிக்கு துரோகம் பண்ணா அவனை கொண்டே கடல்ல கொண்டே போட்டுருவேன், எம்எல்ஏவா இருந்தாலும் சரி கடல்ல கொண்டே போட்டுருவேன் நான், இன்னும் ஒரு மிரட்டெல்லாம் வருது. இவர் திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார். யாரு? அன்புமணி. ஆனா இவர் தம்பி ஸ்டாலின் சொன்னேன்னு ரொம்ப நெகிழ்வா பேசுறாரு. ஆனா இவர் தான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உன்னை நான் கோட்டையில பாக்கணுமா, நீ எல்லாம் ஒரு ஆளாங்கிற மாதிரி எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு பேசினாரு. சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை நம்ம அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. ஆளுகிற பரம்பரைகளுக்கு தான் இங்க வேலையை தவிர ஆண்ட பரம்பரைகள் ரிட்டையர்டு ரவுடிக்கு வேலை கிடையாது சொல்ற மாதிரி 2 அணிகளுக்கான அரசியல் இந்த ஓய்வறியா போராளியா இருக்கக்கூடிய ஐயாவை உடனே போய் ஓய்வெடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பிரமாதமா பேசுகிறார். வணக்கம் சார். வணக்கம். பாமக சார்பில் சித்திரை முழுநிலவு மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் தலைமை தாங்கியிருக்காங்க. முக்கியமான ஒரு பாமக சார்பில் ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டு. அங்கே பல்வேறு தீர்மானங்கள் ஏற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாநாடு, அந்த தீர்மானங்கள், இந்த ஓவரால் சப்ஜெக்ட் எப்படி பார்க்குறீங்க? 2013க்கு பின்னால் இந்த சித்திரை முழுநிலவு மாநாடு என்பது திரும்ப நடக்கவே இல்லை. ஏன் நடக்கவில்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். மரக்காணத்து பகுதியில் போய் சத்திரியர்கள் நெருப்பிலிருந்து பிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்கிற விதமாக சாதி நெருப்பை பற்ற வைக்க போனவர்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அது 2013க்கு தருமபுரி பக்கத்திலே இருக்கக்கூடிய 3 கிராமங்களை திவ்யா இளவரசன் காதலித்ததற்காக 3 கிராமங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்ட போது, நாயக்கன்கோட்டை கிராமம், அதனுடைய எதிர்வினையாக இந்த மரக்காணத்திலே எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை வன்னிய இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒரு 6 பேர் வரைக்கும் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கியது. அன்றைக்கு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தால் அவர் யாரை பற்றியும் யோசிக்க மாட்டார், தெரியும் நமக்கு. அதனால அவர் அதிரடியாக ராமதாஸை கைது செய்தார். ராமதாஸை கைது செய்து திருச்சி சிறையிலே வைத்த போது அது இன்னும் மோசமான வன்முறைக்கு வித்துட்டு பஸ்ஸு கண்ணாடியெல்லாம் உடைச்சு ஒரு 485 அரசு பேருந்துகள் சேதமானது. அப்புறம் இதுக்கு மேலே வச்சுக்கிற வேணாம் அப்படின்ட்டு அவரை திரும்ப கொண்டு ஒப்படைச்சிருங்கன்னு விடுதலை செய்தார்கள், சட்ட ஒழுங்கை காரணம் காட்டி. அதற்கு பின்பு இந்த சித்திரை முழுநாள் பெருநாளுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. மிக கடுமையாக இருந்து இப்பொழுதுதான் அவர் 12 ஆண்டுகளுக்கு பின்னால் இப்படி ஒரு மாநாட்டை அவர்கள் அறிவித்தார்கள். அறிவித்தவொடனே ஒருத்தர் வழக்கு கூட போட்டார். சமூக அமைதிக்கு பங்கம் வந்துடும், சும்மா இருக்க மாட்டாங்க, உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியும், அந்த ஒரு கும்பல் சேருகிற போது அதீத உற்சாகம் ஏற்பட்டு நம்ம மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கோம், மற்ற சமூகத்தில் இருக்கிறவன்லாம் செத்து போயிட்டாங்கிற மாதிரி, அமைதி ஆயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு உளவியலாக ஒரு எக்ஸ்ட்ரீம் மனநிலை உருவாகும். சுப்ரியாட்டி காம்ப்ளெக்ஸுன்னு கூட அதை சொல்லலாம். அப்புறம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை நம்ம அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. ஆளுகிற பரம்பரைகளுக்கு தான் இங்கே வேலையை தவிர ஆண்ட பரம்பரைகள் ரிட்டையர்டு ரவுடிக்கு வேலை கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி அந்த கருத்து எல்லா சாதி சங்கங்களும், அந்நியர்கள் மட்டுமல்ல, எந்த ஜாதியை நீங்கள் ஜாதி சங்கம் தொடங்கினாலும் அவங்களுடைய முதல் மையப்புள்ளியே ஆண்ட பரம்பரை தான். அதுலேயே மொத்த குத்தகையை சீமான் எடுத்துக்கிட்டார். தமிழர்கள் ஆட்சிக்காரன் அப்படின்னாரு. அது மற்றவெல்லாம் வேற மொழி பேசுகிறவன் ஆட்சி செஞ்சான்னு சொல்கிறாங்க இவருக்கு, மொத்த ஜாதி சங்கத்திலாம். இப்படி ஆளுக்காள் உசுப்பேத்தி இவங்களுக்கு ஒரு குதூகலம் உருவாகிற போது அது பெரிய சமூக சிக்கலை உருவாக்குங்கிறனால ஒரு நிபந்தனை, காவல்துறையினுடைய நிபந்தனையினுடைய பேரில் போலீஸார் அனுமதி கொடுக்குறாங்க. ஒரு அமைதியான முறையில் அது நடந்துருச்சு. அதுக்கு முதல்ல நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும். அவங்க அமைதி காத்திருக்கிறார்கள். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கு உள்ளே இருக்கிற போது மறுபடியும் ஏதாவது வம்புதும் கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அது தேர்தலில் எதிரொலிக்கும். ஏற்கனவே பிற சமூகங்கள் ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகம் ஏற்பதில்லை.
எல்லாருமே அடிப்படையில் சாதி ஒழிப்பு போராளி தான். அவன் ஜாதியை கழிச்சிட்டு மிச்ச ஜாதிலாம் ஒழியன்னு நினைக்கிறான் எல்லாருமே. ஜாதி ஒழிப்பு போராளி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது பெரியார்ட்ட கூட இவ்வளவு சீர்திருத்த கருத்துக்களை பேசுகிறீர்களே, நீங்கள் ஏன் கடவுள் மறுப்பை காட்டி அழுகிறியா, ஏன் அதையே சொல்லிட்டு கிடக்குறிய அப்படின்னு சொல்லும்போது பெரியார் சொன்னாரா, 3 மத சான்றோர்களும் வந்திருக்கிறிய இது சொல்றதுக்கு. கிறிஸ்தவ பாதிரியார் வந்திருக்கிய, இஸ்லாமிய மௌலவி வந்திருக்கிய, சமய துறவியெல்லாம் வந்திருக்கு, இந்து சமயம் எல்லாரும் இவ்வளவு சீர்திருத்தத்தையும் இவ்வளவு நற்போதனைகளையும் மனித குலத்துக்கு இவ்வளவு வழிகாட்டுதலையும் சொல்லிவிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லலாமா சேர்த்து அப்படின்னு சொல்றப்ப அவர் சொல்றாரு, ஒரு இஸ்லாமியரை கூப்பிட்டு நீ காலையில் போய் தொழுகைக்கு போயிட்டு அப்படியே வர்ற வழியில் போய் சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு வரனா, ஐயோ நான் பள்ளியாசலுக்கு மட்டும் தான் போவேன். ஒரு சாமியாரை கூப்பிட்டு நீ காலையில் போய் தொழுகை பண்ணிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வரியானா, முடியவே முடியாது, நான் கோயிலுக்கு தான் போவேன், தென்னாடுடைய சிவனை போட்டு. அதே மாதிரி பாதிரியார்கிட்ட கோவிலுக்கு போயிட்டு நீ மசூதிக்கு போயிட்டு வரியானா, முடியவே முடியாது, இயேசுவே கர்த்தர் ஒருவரே உலகத்துக்கான விடுதலையை தரக்கூடிய. அப்போ தான் பெரியார் சொன்னாராம், நீங்கள்லாம் 2 சாமி இல்லைங்கிறிய, நான் 3 சாமி இல்லைங்கிறேன், நீங்களும் நாத்திகர்கள் தான் அப்படின்னு சொன்னதாக ஒரு சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. இது மாதிரி நிறையா இருக்கு. அதனால் எல்லாருமே சாதி ஒழிப்பு போராளி தான். தான் ஜாதி மட்டும் பத்திரமா இருக்கணும், மிச்ச ஜாதிலாம் அழிஞ்சிடணும். அதுதான் ஒரு முக்கியமான ஏற்பாடு. அதனால் வன்னியர் சங்க மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் பேச்சு ஒரு டிசைன் ஆகும், ராமதாஸ் பேச்சு வேற ஒரு இதாகவும் இருக்குது. நம்ம பட்டிமன்றத்தில் தான் எதிரெதிர் வாதங்களை பார்த்துருப்போம். முரண்பட்ட கருத்துக்களை சட்டப்பேரவையில் நாடாளுமன்ற உரைகளில் கேட்டிருப்போம். ஒரே கட்சி மாநாட்டில் 2 விதமான குரல்கள், 2 விதமான கருத்துக்கள், அது ரொம்ப வித்தியாசமாக எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா 1980களோட காலகட்டம் இருக்குல்ல, நான் 3 ரூபாய்க்கு ஊசி போட்டேன், பட்டியாக கிடந்தேன், தண்ணி குடிக்காமல் இருந்தேங்கிற கதையெல்லாம் சொல்லி ஏன் என்கிட்ட வாழ்த்து பெற வந்தவன் கடவுள்கிட்ட பேசணும்னு சொன்னான். இவருக்கே கடவுள்கிட்ட பேச வேண்டிய வயசு வந்துருச்சு. அவர் சொல்கிறாரு கடவுள்கிட்ட பேசணும்னு சொன்னான். துப்பாக்கி குண்டை ஏந்தினவன் கூட எதுக்கு இடஒதுக்கீட்டில் செத்தவன் துப்பாக்கி குண்டா அவன் மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, போராட்டத்துக்கு வந்தால் அது துப்பாக்கி சூடாக நடக்கும்னு தெரியாமல் தான் எல்லா இடங்கள்லையும் நம்ம நடக்கிறது. அவங்கெல்லாம் ஐயோன்னு கத்தலை, ஐயா வாழ்கன்னு கத்துனாங்க. காந்திக்கு சொல்கிறாங்கல்ல கடைசியாக ஹேராம்னு சொன்னார். இப்போ அது எப்படி அவ்வளோ கரெக்டாக கொலையாளி பேரை சொன்னார்லாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன நாது ராம் கோட்ஸே, அவரும் ராம் தானே, சுட்டதே ராம் தானே அப்படிங்கிறதுனால குலகாரன் பேர் எப்படி கரெக்டாக சொன்னார் அப்படின்னு சில பேர் கேட்குறேன். கடைசியாக சொன்னார் ஹே ராம்னு, சுட்டதே ராம் தானடா அப்படிங்கிறாங்க. இல்லை அது மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியா ஐயா வாழ்கன்னு சொல்லிட்டு சாத்தாங்க. ஜாகும்போது என்ன சொல்லிட்டு செத்தானோ, என்ன நினைச்சுத்தானோ நமக்கு தெரியலை. அதனால் இந்த மாதிரி கதைகளையெல்லாம் சொல்லிட்டு நான் விடமாட்டேன், 50 வருஷம் இந்த மாதிரி நான் உழைச்சிட்டேன், இனியும் உழைக்காமல் நான் இருக்க முடியாது என்னால். கட்சியில் எவனாவது கட்சிக்கு துரோகம் பண்ணேன்னா அவனை கொண்டே கடலில் கொண்டே போட்டுருவேன். அவன் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, பாமக எம்எல்ஏக்களுக்கு எதிர்காலம் என்னன்னா கடலில் கொண்டே போட்டுருவேன் நான் அப்படின்னு ஒரு மிரட்டல்லாம் விடுறாரு. ஏன் அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் பேசுகிறார்? அதாவது நம்ம சொந்த சாதிக்காரங்க நமக்கே வாக்களிக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கே துரோகம் பண்ணுறாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க, இப்படிப்பட்டவங்களும் இருக்கக்கூடாது, ரொம்ப காட்டமாக ஏன் அந்த அளவுக்கு. இன்னொன்று சொல்கிறாரு, 4 செல்ஃபோன் வச்சுருக்குறாங்க, ரியல் எஸ்டேட் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கட்சியே ஆளுங்கட்சி கிடையாது, இருக்கிறதே 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் பார்க்கலன்னா அவன் கட்சிக்கு எப்படி இந்த மாநாடு நடத்துறதுக்கான பணத்தை யார் கொண்டு வந்து கொடுப்பா? ஒரு 1.5 லட்சம் சேர் போட்டிருக்கோம்னு சொல்கிறாங்க, சேர் வாடகை யார் கொடுப்பா? எல்லாத்துக்குமே கட்சிக்காரன் தானே வசூல் பண்ணி தானே செய்ய முடியும். ஒவ்வொரு கட்சிக்கு வாகனங்கள்லேருந்து சேருகிறவர்கள்லேருந்து உணவு செலவுலேருந்து கொடியை கட்டுறதுலேருந்து எல்லாருமே அம்மா வயிற்றுலேருந்து பிறந்தாங்க. நம்மளாம் அக்கினி சட்டியிலேருந்து தான் பிறந்தோம். அதுலேயும் திருமாவளவன் சொல்கிறாரு, இந்த அக்கினி சட்டியில் ஒரு முக்கியமான தத்துவம் இருக்குது, எரிகிறது அக்கினி நீங்களாக இருக்கலாம், பானை நாங்கள் தாங்கிறாரு திருமாவளவன். அந்த பானை அவர் கொடுத்த சின்னத்தை சொல்கிறாரு. இப்போ பானை இல்லாமல் அக்கினி சட்டி எரிய முடியாதுங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசிகா இல்லாமல் நீங்கள்லாம் வாழவே முடியாதுடா, பட்டியலின மக்கள் ஓட்டு போடலைன்னா வன்னியர்கள் எந்த அதிகாரத்துக்கும் வர முடியாது அப்படிங்கிறத சுசகமாக சொல்கிறாரு. அதனால இந்த மாநாட்டினுடைய முற்போக்கான அம்சம் என்னன்னா, தனியார் துறையிலே
இடஒதுக்கீடு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து அவர் முன்வைக்கிறார். அது ரொம்ப அவருடைய பேச்சு, அன்புமணி ராமதாஸோட பேச்சில் 2 முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் என்ன செய்கிறாருன்னா, நம்ம தான் எல்லா சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கணும், நம்ம தான் அரசர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக தான் ரோடு போட்டாங்க, நம்ம ஆளுக தான் கோழி வேலை பார்த்தாங்க, அதையும் சொல்கிறாரு. நம்ம ஆளுக தான் மன்னர்களாக இருந்தாங்கன்னு சொல்கிறாரு. ஏதாவது ஒன்று தான் சரியாக இருக்க முடியும். எல்லாரும் இந்த நாட்டு மன்னருங்கிறத யார் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. பாரதியார் தான் சொன்னார், எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னாரு. ஜாதி கட்சி நடத்துகிறேன் பூரா புரிஞ்சுக்கிட்டேன், இந்நாட்டு மன்னர்கள் யாருன்னா நம்ம ஜாதி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதை சொல்கிறார். இடஒதுக்கீட்டில் தனியார் துறையில் வந்து பின்பற்றப்படுவதில்லை அப்படிங்கிறத சொல்கிறார். சொல்லிட்டு நான் அதிகாரத்துக்கு வந்தா நீங்கள் என்னடா 8 வழிச்சாலை தானடா போடுறீங்க, நான் 10 வழிச்சாலை போடுவேங்கிறார். சொல்லிட்டு ஒன் ஆஃப் தி பார்ட்னராக நான் சேர்த்துக்கிருவேன் அந்த நிலத்துக்காரன். அப்போ ஒருத்தன் 1 ஏக்கர் கொடுத்தான்னா அவன் வாழ்நாள் பூரா வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து அவன் சேருவேங்கிறார். கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த நடைமுறைக்கு சாத்தியம் இருக்கா இல்லையாங்கிறத விட கேட்கும் போது எதெல்லாம் கற்பனைக்கு நமக்கு சுகம் தருகிறதோ அதுதான் சிறந்த அரசியல் கட்சிக்கு அடையாளம். அதனால தான் சீமானுக்கெல்லாம் வந்து நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நடக்காதனாலும் பரவாயில்ல, சீமான் பேசும்போது நல்லா இருக்கா இல்லையா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையா, அது போதும், நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இவர் சீமானுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு நிறைய பேசுகிறாரு. அதனால் அதெல்லாம் பேசுகிறாரு. 18% இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீடை வந்து 20% ஆக்கணும்லாம் பேசுகிறாரு. அது மாதிரி பல கருத்துக்களை முன்வைக்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு வழக்கம் போல் வந்து என்ன செய்கிறாருன்னா, பசுமாட்டில் பால் கறக்கிறதுக்கு பல காளமாட்டு கொம்பில் தான் கறப்பேங்கிற அந்த பிடிவாதத்தை விடாமல் ஏன் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு எடுக்கலை, பழைய பஞ்சாயத்து போகிறாரு. மோடிட்ட வந்து எப்பயே அடுப்பிய ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க, மாப்பிள்ளை எப்படி ஏதாவது பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எப்பயாவது வெத்தலாக்கு போடுவார். அப்படியா, வெத்தலாக்கு போடுவாரா? எல்லா நாளும் போட மாட்டார், என்னைக்காவது வந்து அசைவம் சாப்பிட்ற அன்னைக்கு கொஞ்சம் வெத்தலாக்கு போடுவார். ஓ, அசைவம் சாப்பிடுவாரா? ஆமாம். எல்லா நாளும் அசைவம் சாப்பிட மாட்டார், சரக்கு அடிக்கிற அன்னைக்கு தான் கொஞ்சம் சாப்பிடுவார். வரிசை ஒன்றா சொல்லுவாங்க. எல்லா நாளும் சரக்கு அடிக்க மாட்டார், சில வீட்டுக்கு போகிறப்ப ஒன்றப்ப ஒரு சவகாசம் இருக்கிறப்ப தான் சந்தோஷத்தில் தான் அவர் அடிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மொத்தத்தில் எல்லா பழக்கமும் இருக்குது. அதை வந்து அவங்க சூசகமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து படிநிலையில் சொல்கிறது. அது மாதிரி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் அவங்க மட்டும்தான் சொல்கிறாங்க. எப்பயா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பிய? 2031 எடுப்போம். ஸ்டார்ட் பண்ணுறதே வா இல்லை, அது முடிக்கிறதுக்கு வந்து 2036. அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு அதனுடைய தொடர்ச்சி, 2 ஒன்றா எடுப்பீங்களா? இல்லை, அதோட தொடர்ச்சி தான் இது. அதை எப்போ வெளியிடுவிய? 2039. ஏற்கனவே 2039 எப்படியோ கேள்விப்பட்டிருக்கமேன்னு பார்த்தா மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை அப்போதான் வெளியிடுவாங்கிறாங்க. மொத்தத்தில் பாஜக ஆட்சி வந்து இந்தியாவில் துடைத்து எறியப்பட்டால்தான் அது நடக்குங்கிற மாதிரியே இருக்குது. இது எதுவுமே நடைமுறைக்கு, ஏன்னா 2025 தான் நம்ம இருக்கோம். இன்னும் 15 வருஷம் கழிச்சு நடக்க வேண்டியதை வந்து ஜோசியக்காரன்ட்டெல்லாம் சொல்லுவாங்க, இல்லை இன்னும் கரகம் பிடிச்சி ஆட்டுது அப்படின்னா 7.5 வருஷம் ஆட்டத்தான் செய்யும், அது கிடைச்சு அப்புறம் அதுவே உனக்கு பழகிருங்கிறாங்களா. அந்த மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்களே தவிர இப்போ இதுக்கு ஏதாவது செயல் திட்டம் இருக்கிறதா? மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஏதாவது செயல் திட்டம் இருக்கிறதா? அதுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்களா? அதுக்கு 12,000 கோடி செலவாகும், அதுக்கு 500 கோடி கூட ஒதுக்கலாம். அதுக்கு ஏதாவது காலக்கெடு இருக்கா? காலக்கெடு இல்லை. எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க? அப்போ எதுவுமே இல்லைங்கிறப்ப இதே நிலைமை தான் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு. ஆனால் இவர் இன்னும் காமெடி என்ன பண்ணுறாருன்னா, ஏன் மாநிலம் எடுக்கவில்லை? அதான் சார், இப்போ என்னன்னா பஞ்சாயத்து தலைவரே எடுக்கலாம்ங்கிறார். இல்லை, அவர் என்ன சொல்லணும்னா, சென்ட்ரலில் வந்து அது எப்படி சென்ட்ரல் எடுக்கிறது தான் கணக்கெடுப்பு, சென்சஸ். நம்ம எடுக்கிற சர்வே, மாநில அரசு எடுக்கிற சர்வே. அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாரு, என்னன்னா 10.5% இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுத்தாங்க, அது அமல்படுத்தப்படலை. கோர்ட்டில் என்னென்னா வந்து டேட்டாஸ் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து சட்டமாக்கியிருக்கீங்க, டேட்டாஸ் கொடுங்கன்னு கேட்கும்போது அப்போ தான் தமிழ்நாடு அரசு சைலண்டாக இருக்குது. டேட்டாஸ் எடுத்து எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு அது வந்து 10.5 கிடைச்சிரும் எங்களுக்கு, அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஸோ வந்து வரக்கூடிய நாட்களில் தீவிரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து உங்களை செய்ய வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே முன்மொழிகிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஒரே ஒரு சாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து முதல்ல சாத்தியம் இல்லை. பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலினம் எல்லாவற்றினுடைய கணக்கீடும் செய்யப்படுகிற போது தான் அது முறைப்படுத்தப்படும். அது வரைக்கும் வந்து நீங்கள் கல்யாண பந்திக்கு போனீங்கன்னா எல்லாரும் ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் எதிர்பக்கம் இலை போட்டுதான், ஏன்னா போய் உட்காந்தேன்னா கொஞ்சம் பரிமாறவே மாட்டாங்க, போய் அந்த பக்கம் போய் உட்காரியா.
இலை தான் போடலாம். மாநில அரசு சர்வே எடுக்கிறதுங்கிறது என்ன? இலை போடுறது, பரிமாறப்பட முடியாது. அவனுக்கு அதிகாரமே இல்லைல்ல. மாநில அரசுக்கு அப்படி ஒரு அதிகாரமே இல்லை. அதை செயல்படுத்துவதற்கான எந்த அதிகாரமும் இல்லை. எல்லா அதிகாரத்தையும் மத்திய அரசாங்கம் குவித்து வைத்திருக்கிறதே. ஆனா அதை நோக்கி கேள்வி எழுப்புறாங்களா? இல்லை, அவங்க கேட்குறாங்களே, இப்போ வந்து அருந்ததியில் மட்டும் அப்படி வந்து உள்ள இடஒதுக்கீடு கொடுத்தீங்க நீங்கள், இப்போ அதே மாதிரி வண்டிகளுக்கு கொடுங்க அப்படின்ற விஷயத்த பேசுகிறாங்க. அது பட்டியல் இனத்தினுடைய கணக்கீடு என்பது வேற இல்லை. இல்லை, அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பிரிட்டிஷ் தான் எடுத்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்ததே கிடையாது. ஆனால் அப்படி இருந்தபோது கூட நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கட்டும் அருந்ததியர்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க, 3% விழுக்காடு நீங்கள் கொடுத்தீங்க. இப்போ இதே மாதிரியான விஷயத்த ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் மறுக்கிறீங்க? அதாவது அருந்ததியர் சமூகம்னு ஒரே ஒரு சமூகம் இருக்குது, பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு ஒரே ஒரு சமூகமாக இருக்குது. வன்னியர்கள் மட்டும்தான் பிற்படுத்தப்பட்டவங்க வருவாங்களா? அப்படி கிடையாதுல்ல. அது நிறைய பிற்படுத்தப்பட்ட சாதி இருக்குது. அதனால் எல்லாவற்றையும் கணக்கீடு செய்ய வேண்டிய கட்டாயம். மற்ற பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து அதுக்கு எதிர் வழக்குவான்ல, எங்களுக்கு என்ன இடஒதுக்கீடுக்கான கணக்கு என்னன்னு கேட்பான்ல. அப்போ அது சிக்கலை உண்டாக்கும், நடைமுறை சிக்கலை வந்து அது உண்டாகும். அதனால் வந்திருக்கக்கூடிய இளைஞர்களை உசுப்பேற்றுறதுக்கு நிறையா விஷயம் சொல்கிறாரு. நான் நினச்சேன்னா 10 வழிச்சாலை போடுவேங்கிறாரு. எனக்கு அதிகாரத்தை கொடுத்து பாரு. அப்படியே இது வந்து எனக்கு வந்து சீமான் பேசுகிற கொஞ்சம் ஞாபகம் வந்து, சீமான் வந்து திடீர்னு என்ன பண்ணுவார்னா, நான் நெய்தல் படை அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் அதை அமைக்க முடியும். நம்ம போய் நெய்தல் படை அமைக்க முடியுமா? நம்ம போய் நேவி வந்து நம்ம போய் கப்பற்படையை நம்ம கட்ட முடியுமா? அது மத்திய அரசாங்கத்தின் அதிகாரத்தில் இருக்குது. அதனால் அவராக சொல்லுவார், நான் நெய்தல் படை அமைப்பேன், அடித்து விடுறது நான் கதை. அது மாதிரி ஒரு சொல்லுவார், 10 வழிச்சாலை போடுவேன், பார்ட்னர்ஷிப் அவனையெல்லாம் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1/2 ஏக்கர் வச்சுருக்கிறேன், 1/4 ஏக்கர் வச்சுருக்கிறவனையெல்லாம் பயங்கரமாக சந்தோஷப்படுத்துகிற விதமாக ஒரு கற்பனை உரையாடலாக அவர் தொடங்கியிருக்கார். இதுக்கு நேர் மாறாக ராமதாஸ் தனியாக உட்காந்து குழம்பிட்டு இருக்கார். 2 பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லை. 2 ஒரு கட்சியில் ஒரு மாநாட்டில் தான் பேசப்பட்டதா, இல்லை ஒரு கட்சிக்கு கூட்டம் போட்டால் அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு கட்சி கூட்டம் போடுவாங்க. நான்லாம் அப்படி கூட்டம் நிறையா கேட்டிருக்கேன். திமுக கூட்டம் போட்டு போனோடனே போட்டி கூட்டம் போடுவாங்க. அதிமுக இந்த பக்கம் ஒரு தலைவர் பேசுவார், அந்த பக்கம் ஒரு தலைவர் அடுத்தடுத்து போடுவாங்க. ரொம்ப குறுகிய நாட்களே போடுவாங்க. ஒரு சனிக்கிழமை பேசிட்டு போனார்னா அடுத்த சனிக்கிழமை போடுவாங்க, அல்லது சில நேரம் முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே போடுவாங்க. இது ஒரு வழக்கமாக நடக்குது. அது மாதிரி வந்து 2 அணிகளுக்கான அரசியலை வந்து ஓய்வறியா போராளியாக இருக்கக்கூடிய ஐயாவை வந்து உடனே போய் ஓய்வெடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பிரமாதமாக பேசுகிறார். அவர்கிட்டையும் ராமதாஸ் அவர்கிட்டையும், அதாவது ராமதாஸ்கிட்டையும் அன்புமணி ராமதாஸ்கிட்டையும் என்ன வேறுபாடு பார்க்குறீங்க நீங்கள்? அரசியலில் வேறுபாடு இருக்கு. இவர் திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டே இருக்கிறார். யாரு? அன்புமணி. ஆனால் இவர் தம்பி ஸ்டாலின் சொன்னேன்னு ரொம்ப நெகிழ்வா பேசுறாரு. உங்களை விட்ட யார் இருக்கா செய்யறதுக்கு அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாரு. ஆனா இவர் தான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உன்னை வந்து நான் கோட்டையில பார்க்கணுமா அப்படின்னு பேசினாரு. ஜமீன்தார் முறையில பேசினாரு. நீ எல்லாம் ஒரு ஆளாங்கிற மாதிரி உன்னை வந்து நான் கோட்டையில பார்க்கணுமா, எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு பேசினாரு. சொல்லிட்டு இப்போ உருகிறாரு தம்பி ஸ்டாலின் அப்படின்னு உருகிறார். அவருக்கு தெரியுது தமிழ்நாட்டு அரசியலில் ஸ்டாலின் உடனடியாக அதிகாரத்தை இழக்கக்கூடிய இடத்துக்கு செல்ல மாட்டார். நம்ம அங்கே போயிட்டோம்னா சேஃபாக இருக்கும், கட்சி பாதுகாக்கப்பட்ட கட்சியாக இருக்கும். மறுபடியும் இவங்க கொண்டு போய் ஒரு ஜெயிக்காத கூட்டணியில் கொண்டு போய் சேர்ந்து இந்த கட்சியை கட்டாந்தரை ஆக்க போகிறாங்க. 2026 அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, தனிச்சு நிற்கிற போதே நாங்கள் யானை சின்னத்தில் 4 எம்எல்ஏ ஜெயிச்சவங்க, கூட்டணி வச்சு ஜெயிக்கணுங்கிற நிலைமை கொண்டு வந்துருக்காங்க. இப்போ மட்டும் என்ன பெரிய எண்ணிக்கை இருக்குது, 5 தானே இருக்குது அப்படிங்கிற வித்தியாசத்தை எல்லாம் அவர் சொல்கிறார். அப்போ யாரினுடைய தயவும் இல்லாமலே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வெற்றி பெறக்கூடிய இடத்துல நான் வச்சுருந்தேன், நீ தோற்கடிக்கிற இடத்துல வச்சுருக்க. அதனால் கட்சிக்குள்ளேயே கூட்டணி, ரியல் எஸ்டேட்காரங்க 4 ஃபோன் வச்சுருக்கிறவங்க இவையெல்லாம் சேர்ந்து இந்த கட்சியை நடத்துகிறாங்கன்னா அவங்கள கொண்டு நடுக்கடலில் கொண்டு நான் போட போகிறேன். எம்எல்ஏ இருக்கிறவன்லாம் யாருன்னு நான் கண்காணிச்சிட்டு இருக்கேன். அப்போ அந்த கட்சிக்கு துரோகம் செய்கிறவன் யார் அப்படின்லாம் பேசுகிறேன். அதனால் கட்சி முட்டுச்சந்தில் நிற்கிதுங்கிறது தெளிவாக தெரியுது. இல்லை, இப்போ வந்து அந்த கட்சியை ஒரு லைம்லைட்டுக்கு கொண்டு வரணும், தொண்டர்கள் சுணக்கமாக இருக்க தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்படி மாநாடெல்லாம் திட்டமிடுறாங்க. சில ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து அங்கே நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறதான் புரிஞ்சிக்க முடியுது. பட் வந்து இப்போ என்னென்னா, இப்போ இந்த பாமக இவர்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அன்புமணி சொல்கிறார் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் மாதிரி நான் தமிழ்நாடு மாற்றி காட்டுவேன், எங்களுக்கு வந்து அதிகாரத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பலமுறை அவர் வந்து கேட்டுகிட்டே இருக்காரு. இப்படிலாம் செயல்பட்டால் நம்ம வந்து கோட்டைக்கு போய்டுவோம் அப்படின்லாம் ரொம்ப உத்வேகம் கொடுக்குறாரு. பட் வந்து ஆனால் அதே நேரத்தில் வந்து யாருமே அவங்க மக்களே அவங்களை வாக்களிக்க மாட்டேங்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்கன்ற அந்த விஷயத்தை அங்கே பதிவு பண்ணுறாங்க. இந்த கான்ட்ரவர்சி அவங்களுக்கும் அந்த குறிப்பாக, ஏன்னா
வெளிப்படையாக சொல்லிக்கிறாங்க அந்த வன்னியர் கட்சி தான் அப்படின்ற மாதிரி தங்களை கிளைம் பண்ணிக்கிறாங்க அவங்க. அப்படி இருந்து கூட அவங்க வாக்குகள் அவங்க பெறுவதில் என்ன சிக்கல் இருக்குது, ஏன் அவங்க வாக்குகள் அவங்கள விட்டு வெளியே போகுது? இப்போ பாமகவில் இருந்து ஒருத்தர் சேர்ந்து மிக தீவிரமாக வேலை செய்து அந்த சமூக மக்களின் நம்பிக்கையை பெற்றார். அதிகபட்சம் அவரால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியும். அவர் அமைச்சர் ஆக முடியுமா? அதிகாரமிக்க பொறுப்புகளுக்குள்ள வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. கடந்த காலங்களில் அவங்க மத்திய அரசுலாம் இடம் பெற்று இருக்கலாம். நிகழ்காலத்தில் அதிகார மையத்துக்கும் பாமகவுக்குமான தூரம் அதிகமாகிவிட்டது, இடைவெளி அதிகமாயிருச்சு. அப்போ என்ன செய்யறான்னா, ஒருத்தர் அதிமுகவில் மாவட்ட செயலாளராக ஒருத்தர் வன்னியர் இருக்கிறாரு அப்படின்னா அந்த கட்சி வெற்றி பெற்றால் அவர் அமைச்சராவார். திமுகவில் ஒருத்தர் வெற்றி பெறாரு அப்படின்னா அவர் அமைச்சரவைக்கு முக்கியமான இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ அதிகார மையங்களை நோக்கி இந்த சமூகம் போவதற்கான வாய்ப்பை எது ஏற்படுத்தி தரும்னா பெரிய அரசியல் கட்சிகள் தான் ஏற்படுத்தி தரும். ராசா அடைந்த மத்திய மந்திரி கேபினட் அந்தஸ்தை திருமாவளவனால் அடைய முடியலையே. ஒரு சமூகத்தினுடைய உழைப்பு, ஒரு மிக நீண்ட கால உழைப்பு, அரசியல் உழைப்பு, ஈழ விடுதலை அரசியல்ல இருந்து இஸ்லாமிய விடுதலை அரசியல், தமிழ்நாட்டினுடைய எந்த போராட்ட களமாக இருந்தாலும் திருமாவளவன் இல்லாத ஒரு போராட்ட களத்தை கடந்த 30 ஆண்டுகளில் அவர் இல்லாத ஒரு போராட்டத்தை பார்க்கவே முடியல. ஆனால் அவர் ஒரு அமைச்சராக முடியலையே. அப்போ பெரிய அரசியல் கட்சிகளில் அது எளிதில் சாத்தியப்பட முடியும். அப்போ இவரோட போராட்டத்தோடு ஒப்பிடுகிற போது ஆராசாவுக்கு இவ்வளோ பெரிய சமூக போராட்டங்கள் அப்படிங்கிற கட்சி போராட்டங்களுக்குள்ள அவர் இருப்பார், கருத்தியல் போராட்டங்களில் அவர் இருப்பார். திருமாவளவனுடைய உழைப்போடு அவரை ஒப்பிடவே முடியாது. அப்போ முதன்மையான கட்சிகளில், பெரிய அரசியல் கட்சிகளிலே ஒரு தலைவர் வேலை செய்வதற்கும் ஒரு சமூகத்தின் பிரதிநிதி வேலை செய்வதற்கும் சிறிய கட்சிகள், ஜாதி அடையாளம் மிக்க கட்சிகளில் வேலை செய்வதற்கு ஒரு வேறுபாடு என்னன்னா, அவர்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி என்பது இல்லை. அதனால இந்த சமூகத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள் பல பேர் திமுகலையும் அதிமுகலையும் பெரும் பொறுப்புகள் இருக்காங்க, இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்காங்க, அமைச்சர்களாக இருக்காங்க, அதிகாரமிக்க பொறுப்புகளில் இருக்காங்க. இங்கே இருந்தால் ஜி.கே. மணி மாதிரி கௌரவ தலைவராக இருக்கிறது அதிகபட்சம் போனால், அப்புறம் அங்கேயும் அதே சிக்கல் தானே, அங்கேயும் அணி அரசியல் இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஜாதியை முதன்மைப்படுத்தி அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டு பின்பு ஈழ விடுதலை பேசினாலும் சரி, இல்லை வேற தமிழ் தேசியம் பேசினாலும் சரி, வேறு சிறுபான்மை நலன் பேசினாலும் சரி, அந்த கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பது என்பது நடைமுறை சாத்தியமா இல்லை. அந்த முட்டுச்சந்தில் ஜாதி கட்சிகள் என்பது மாட்டிக்கொள்கிறது. தமிழ்நாடு ஒரு முற்போக்கான மண், நம்ம பெரியார் அரசியல், சமூக நீதி அரசியல்லாம் பேசுவோம். அப்படி இருக்கிற இடத்துல இந்த சாதி அடிப்படையை வெளிப்படையாக வன்னிய இளைஞரனுடைய பெருவிழா அப்படின்ற மாதிரி தான் அதை கருதிக்கிறாங்க. அப்படி தான் அந்த நிகழ்ச்சியை செய்கிறாங்க. அந்த மக்கள்கிட்ட அது சார்ந்த நிறைய உணர்வுகளை ஊட்டுறது. நம்ம தான் ஒரு யூனிக்னஸ், நம்ம ஒரு வன்னியக்குள்ள சத்திரியர்கள், நமக்கான வரலாறு இப்படி இருக்குது, இந்திய வரலாறு நமக்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப எக்ஸாமினேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறாரு அவர். இது நம்ம ஒரு பக்கம் நம்ம முற்போக்கு மண்ணுன்னு பேசுகிற இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம முற்போக்கு பார்வையில் பார்க்கணுமா, அல்லது இதை நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? இந்த மாதிரியான பாலிடிக்ஸை வெளிப்படையாக செய்யறது. வன்னியர்கள் உழைக்கும் மக்கள் தான், அதில் ஒன்றும் அவங்க ஒரு பெரிய மேட்டுக்குடின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களும் உழைக்கும் மக்கள். ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிறாங்க. அது சும்மா ஒரு கற்பனாவாதம். கடந்த காலத்தினுடைய இன்னைக்கோ ஒரு ராஜா ஒருத்தன், அதாவது நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பாரி மன்னன் ஆண்ட இடத்த போய் பார்க்க போனாங்க, அது பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கான எல்லையில தான் இருக்கு. ஒருவேளை பாரி ஜனநாயகத்தில் இருந்திருந்தா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டாக தான் இருந்திருக்க முடியும். அப்போ நம்ம மன்னர் கடையேறு வள்ளல்களில் ஒருவன்னு காவியத்தில் கவிதையில எழுதி வச்சு ரசிக்கிறது வேற. நடைமுறையில் அவங்கெல்லாம் யார்? இப்போ மருதுபாண்டியர்கள்லாம் இன்னைக்கு உயிரோடு இருந்தால் ஒன்றிய செயலாளராக தான் இருந்துக்க முடியும், மாவட்ட செயலாளராக இருக்க வாய்ப்பு கம்மி. அப்போ ஜனநாயகத்தினுடைய இடங்கிறது வேறொன்னா இருக்கிறது. அதனால நம்ம பெருமிதங்கள் பேசுவது என்பது, கடந்த காலத்தில் யாராவது குடியிருக்க முடியுமா, வாழ முடியுமா, திருப்பி போய் வாழ முடியுமா? கடந்த காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் இப்போ முகலாயர்கள் 800 ஆண்டு காலம் ஆண்டார்கள் அப்படின்னு சொல்றதுனால குடியுரிமை திருத்த சட்டத்தில் அகதிகளாக்குவதற்கு சட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் சொல்ல முடியுமா, நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரடா, முகலாயர் வம்சத்துல இருந்து வந்தோம்னா சொல்ல முடியுமா? ஒருத்தன் போய் சொல்ல முடியாது. திப்பு சுல்தானுடைய வாரிசுகளில் ஒருவர் கல்கத்தாவில் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமான வரலாற்று. அப்போ ஒரு காலத்தில் மன்னர்களாக இருந்தவர்களுடைய பாரம்பரியங்கள்லாம் பின்னால் கேட்பாரற்று போய் கிடப்பது அப்படிங்கிற இடத்துக்கு வரலாற்றில் எல்லாமே நிகழ்ந்துருக்கு. அதனால் இது ஒரு புதிய விஷயம் கிடையாது. அதனால பழைய பெருமைகள் பேசுவதன் மூலமாக ஜனநாயகத்தில் உன்னோட இடம் என்ன? இப்போ ராமதாஸ், அன்புமணி ராமதாஸும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு, திருமாவளவனும் நாடாளுமன்ற, அரசியல் சாசனம் 2 பேரையும் சமமான இடத்துல கொண்டு நிறுத்தும். இவர் ஆண்ட பரம்பரை, அதனால இவருக்கு கூடுதலாக அதிகாரத்தை கொடுக்கணும்,
இவர் ஆளாத பரம்பரை, அதனால் இவருக்கு அதிகாரத்தை குறைக்கணும் அரசியல் சாசனத்தில் எங்கேயா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. இப்போ நடைமுறையில் அதெல்லாம் நம்ம வந்து பேச முடியாது. இப்போ வன்னியர்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைக்கான சட்டமன்ற இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு 4 பேர் ஒரு 5 பேர் இருக்க முடியும். அதனால் ஆண்ட பரம்பரைக்காக என்ன ஒரு 50 பேரை நம்ம ஜெயிக்க வச்சிடணுங்கிறாரு ராமதாஸ். சரி, 50 பேர் இவர் சொன்ன மாதிரி ஜெயிக்க வைக்க முடியாது, ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னால் கூட 50 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு இவர் என்ன பண்ணுவார்? ஆட்சி அமைச்சிருவாரா? முதலமைச்சர் ஆயிடுவாரா? அதெல்லாம் ஆக முடியாதுல்ல. இப்போ கலை யதார்த்தம் வேற ஒன்றாக இருக்கிறது. ஒரு சாதியை பற்றி நீங்கள் மேன்மையாக பேசினாலே இன்னொரு சாதிக்காரன் உங்களுக்கு எதிராகிடும். இன்னொரு விஷயம் அவங்க குறிப்பிடாரு, இந்த ரிசர்வேஷன் வந்து இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ரிசர்வேஷன் வந்து கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 36 ஆண்டுகளில் வந்து வன்னிய மக்களோட யங்ஸ்டர்ஸ் வந்து எந்தளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம், கல்வியிலும் சரி வேலைவாய்ப்புலையும் சரி வந்து நம்ம எந்தளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி ரைஸ் பண்ணுறாரு. அப்போ நம்ம எந்தளவுக்கு வளர்ச்சி அடைய வேண்டியது இருக்குது, அதுக்கு சில தடைகள்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா வந்து ஆளும் கட்சியோட இவங்க பயணிச்சிருக்காங்க, ஆளும் கட்சியில் வந்து கூட்டணியில் இவங்க இருந்திருக்காங்க, ஆளும் கட்சியாக இவங்களும் இருந்திருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயம். அப்படி இருக்கிறது கூட வன்னிய மக்களுக்கு ஒரு துரோகம் நடந்திருக்கு, வன்னிய மக்களோட இங்கே முன்னேற்றம் இல்லாமல் படிச்சு யங்ஸ்டர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது, அப்போ அந்த கடந்த காலத்தில் அந்த பாதிப்பில் இவங்க பங்கு இருக்குல்ல, அதை தவிர்த்துட்டு எப்படி இந்த மாதிரியான விஷயத்த வந்து அங்கே வந்து இல்லை, வன்னியர் மக்களை வந்து முன்னேற்றாமல் விட்டு 50 வருடமா அரசியல் செய்கிறேன் நான், பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாக வன்னியர் சங்கம் மூலமாக 50 ஆண்டு காலம் அரசியல் செய்கிறேன், ஆனால் அவன் இன்னும் ஆடு மாடு தான் மேய்க்கிறான், அல்லது அரசு பதவிக்கு போகாமல் இருக்கான், அல்லது உருப்படாமல் இருக்கான், உயர்ந்த இடங்களுக்கு போகாமல் இருக்கான், அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல அவங்களும் தானே இருக்காங்க. இல்ல அதை மறந்துட்டே பேசுறாரு அவர். எப்படி இல்ல, அது எப்படின்னா அதை பூராமே ஆளுங்கட்சியின் மீதான குற்றச்சாட்டா சொல்லிடுறது. ஏன்னா நம்ம ஆளுங்கட்சி கிடையாது, இவங்க ஆளுங்கட்சி முதலமைச்சர் ஆகல அப்படிங்கிற ஒரு இடத்த திசை திருப்புறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆளுங்கட்சியா ஒரு திமுக உருவாகுவதற்கும் ஆளுங்கட்சி அதிமுக உருவாக்குறதுக்கும் இவங்க முக்கியமான கீரோல் பண்ணியிருக்காங்க கடந்த காலத்துல. அப்படி இருந்தும் கூட அது இல்லாம அப்படின்ற மாதிரியான ஒரு இல்ல, நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குற போது நான் வந்து பட்டினியா கிடந்தேன், போறதுக்கு பணம் இல்லை, கையில காசு இல்லைன்னு சொல்றாருல்ல. இப்ப ட்ரஸ்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லுவாரா? தொடக்க நிலையை சொல்கிறார்ல. இப்போ ட்ரஸ்ட்டில் வந்து எவ்வளோ பணம் வச்சுருக்கிறாரு, தைலாபுரம் சார்ந்த சொத்துக்களினுடைய மதிப்பு, இன்றைய மதிப்பு என்ன, அன்புமணி ராமதாஸுடைய சொத்து மதிப்பு என்ன, அதையெல்லாம் வந்து வெளியிடுவாங்களா தொடக்க காலத்தை பற்றி? அப்போ வன்னியர்களின் வளர்ச்சி எங்கேருந்து பார்க்கணும்னா ரொம்ப பின்தங்கி இருக்கிற ஏழ்மையிலேருந்து பார்க்கக்கூடாது. ராமதாஸ் வளர்ச்சியிலேயே அன்புமணி ராமதாஸ் வளர்ச்சியிலேருந்து நீங்கள் பாருங்கள், வன்னியர்கள் வளர்ந்துருக்காங்களா இல்லையான்னு தெரியுமில்ல. அப்போ வன்னியர்களுடைய வளர்ச்சியை பாராட்ட வேண்டியது. இல்லை, இந்த கிளாரிட்டி வந்து அங்கே யங்ஸ்டர்ஸ்க்கோ அங்கே இருக்க நிர்வாகிகளுக்கோ அது புரியல. என்னடா இவங்க இப்படி ஸ்டேட்மெண்ட் இப்படி சொல்கிறோம், பட் ஏதாச்சும் இப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை கிளாரிட்டி அதை பக்கத்து பார்த்து புரிஞ்சுக்க. எப்பவுமே என்ன செய்வான்னா ஒரு முறை உணர்ச்சி வசப்பட்டு ஒரு இடத்துக்குள்ள போய் சேர்ந்துருவான். அப்புறம் இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவனுக்கு படிநிலையில் தோன்றும். ஓகே, தோன்றும் போது அவன் என்ன பண்ணுவான்னா பாதியிலேயே வந்துடுவான் அந்த கட்சி விட்டு. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, இந்த கட்சிக்கு வந்து ரொம்ப பேர் இருக்க மாட்டேங்கிறான், ஓட்டு போட மாட்டேங்கிறான், நம்மளே பல பேர் நமக்கு வந்து உண்மையா இல்லைன்னு சொல்கிறார் இல்லையா. கடல்ல கொண்டு போய் போடணுங்கிறாருல, அது யாருன்னா அந்த கேள்வி கேட்கறவனை தான் கடல்ல கொண்டு போய் போடணும். அது அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு கட்சி இதை விட்டு விலகி போறவங்க எந்த அரசியல் கட்சியிலையுமே ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பின்னாடி அந்த கட்சி சார்ந்து, அந்த தத்துவம் சார்ந்து, நடைமுறை சார்ந்து கேள்வி கேட்காம எப்படி இருப்பாங்க? கேட்பான், பதில் சொல்லலைன்னா என்ன செய்வான்? அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறிடும். இதுதான் எப்பொழுதுமே இருக்கிற நடைமுறை. அதனால எந்த அரசியல் கட்சிகளுமே நீங்க வந்து நீண்ட பயணமா நீங்க எதையுமே நம்ப வைக்க முடியாது. அதனால அவர்கள் நீங்க சொல்ற எல்லா விமர்சனமுமே இந்த மல்லாக்கப்படுத்திக்கிட்டு வச்சு போனால் நம்ம மேலதான் படுங்கிற மாதிரி. வன்னியர்கள் முன்னேறாததுக்கு திருப்பி கேள்வி கேட்டான்னு வச்சுங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டான்னு வச்சுங்க, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடமும் அவங்களுக்கு பாக்கி இருக்கு. நிச்சயமா அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். அங்கே யங்ஸ்டர்ஸ்ட்டை வந்து பேசுறாரு, அங்கே இருக்க இளைஞர்கள் மத்தியில் வந்து அன்புமணி பேசுறாரு, வரும் காலம் நம் காலம், நீங்கள் யார் பண்ணி போகாதீங்க, இந்த அண்ணன் பின்னாடி வாங்க, குருவை போல, மாவீரன் குருவை போல வந்து நான் வந்து உங்களை வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு மாதிரி பேசுகிறாரு. அவர் எதுக்காக சொல்ல வர்றாரு, அந்த இளைஞர்கள் யாருக்கு பின்னாடி இப்போ போகிறாங்க, அவர் ஏன் வந்து அதை மடைமாற்றி இங்கே பின்னாடி அது அவரே சொல்கிறார். அன்புமணி ராமதாஸே பேசும்போது சொன்னார், அடுக்குமுடி வசனம் பேசுகிறவன் பின்னாடி போறிய, சினிமாக்காரன் பின்னாடி போறீங்கிறார். அது 2 அரசியல் கட்சிகளை குறித்த உரையாடல். அடுக்குமொழி பேசுகிறவன் பின்னாடி போறியன்னா டயலாக் அடித்து மக்களை ஏமாத்துறதுல நம்ம சீமான் கில்லாடியாக இருக்காரு. ஸோ அவர் பின்னாடியும் இளைஞர்கள் கொஞ்சம் பேர் போகிறான் அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறாரு. சினிமாக்காரன் பின்னாடி போறியன்னா விஜய் பின்னாடி போறியங்கிறார். இனிமே போய் இவர் சினிமாலெல்லாம் நடிக்க முடியாது இல்லையா, சினிமா எடுக்கிறார். அவருடைய மகள் வந்து சினிமா எடுக்கிறாங்க, ராமதாஸ் பேத்தி வந்து சினிமா ப்ரொடியூசரானா இருக்காங்க. அதனால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னால் தோன்றிய அரசியல் கட்சிகள் இருக்குல்ல, அவங்கெல்லாம் அடுத்த கட்ட வளர்ச்சி நிலைக்கு போகிறாங்க. அந்த வளர்ச்சி நிலையில் வன்னிய இளைஞர்கள் ஈர்க்கப்படுறாங்க, அந்த கட்சிகளுக்குள்ளே போகிறாங்க.
அதை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக தான் யார் பின்னாடியும் போகாதீங்க முன்னாடி வாங்கங்கிறார். ஆனால் அந்த உதாரணம் தவறு. காடு வெட்டி குரு மாதிரி வந்து நான் இருக்கேன்னு சொல்கிறது இல்லையா. காடு வெட்டி குரு கடைசி காலத்தில் வந்து மருத்துவ செலவுக்கு இல்லாமல் இருந்தார், கட்சி கைவிட்டது. அந்த விஷயத்தையெல்லாம் மக்கள் அறிவார்கள். அதுக்கு யாரெல்லாம் பணம் கட்டினாங்க, பண்ருட்டி வேல்முருகன்லாம் பணம் கட்டி அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவங்க குடும்பமே அவங்களுக்கு எதிராக இருக்குது. அவர் பேரை எப்படி அவர்கள் வந்து பயன்படுத்துகிறார்கள், அந்த என்ன தார்மீக அடிப்படையில் பயன்படுத்துகிறார்கள்ங்கிற விமர்சனமும் அவர்கள் மீது இருக்கிறார். அதனால் அதை சொல்வதன் மூலமாகலாம் எல்லாரும் இவர்களை நம்பி விடுவார்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து அதை பேசுகிறாங்க. ஆனால் அதற்கான எதிர்கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய அந்த காடுவெட்டி குருவோட மகன் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனை கூட வந்து சந்தித்தார். காடுவெட்டி குருன்னா மருமகன் மனோஜ் நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை, பணம் கெட்டு போகும்போது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி குடும்பம் பாதிக்கப்படுகிற போது அதுக்கு உதவுகிற இடத்துல பண்ருட்டி வேல்முருகன் போன்றவர்கள் இருந்தாங்க. திருமாவளவன் போன்றவர்களை கூட அவர்கள் சந்தித்தார்கள் என்பதுதான் யதார்த்தம். அதனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத இடத்துல மக்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொள்வது பூனை கண்ணை மூடிக்கொண்டால் வந்து உலகம் இருண்டு விடும் என்று சொல்வதை போல ஒரு மூட நம்பிக்கை தான். தமிழக அரசியலில் பாமகவோட அடுத்த கட்ட அரசியல் எதை நோக்கி பயணிக்குதுங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். மிக்க நன்றி.